சரி, இன்னைக்கு நாம பூஞ்சையியல் ஆய்வகத்துல ஒரு முக்கியமான நுட்பத்தை பத்தி பார்க்க போறோம். பூஞ்சைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ அதை எப்படி நாம சரியா பார்க்கறது? அதுக்கு தான் நாம லாக்டோஃபினால் காட்டன் ப்ளூ அதாவது LCPB-ய பயன்படுத்துறோம். இது வெறும் சாயம் மட்டும் இல்ல. இத ஒரு 4-in-1 மல்டி டூல் மாதிரி நினைச்சுக்கோங்க. பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல ஃபீனால் பூஞ்சையை கொல்லுது. அப்புறம் லாக்டிக் அமிலம் அதோட வடிவத்தை பாதுகாக்குது. கிளிசரால் ஸ்லைடு காயாம பாத்துக்குது. காட்டன் ப்ளூ தான் பூஞ்சைக்கு நீல நிறத்தை கொடுக்குது. இந்த 4 விஷயங்களும் சேரதால தான் LPCB ஆய்வகத்துல இவ்வளவு முக்கியமா இருக்கு. இத வச்சு பூஞ்சைகளை அடையாளம் காணலாம், நோயாளி மாதிரிகளை கூட நேரடியா சோதிக்கலாம். சரி, இப்போ ஒரு வெட் மவுண்ட் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல ஒரு சுத்தமான ஸ்லைட்ல ஒரு சொட்டு LPCB ஸ்டெயினை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஊசியை வச்சு பூஞ்சை காலனியிலிருந்து ஒரு சின்ன துண்டு எடுங்க. அந்த பூஞ்சையை ஸ்டெயின்ல வச்சு மெதுவா பிரிச்சு விடுங்க. அப்பதான் லைட் உள்ள போகும். அடுத்தது ஏர் பபிள்ஸ் வராம ரொம்ப கவனமா கவர் ஸ்லிப்பா அது மேல வைங்க. அவ்வளவுதான். இப்போ உங்க ஸ்லைட் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க ரெடி. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற 3 முக்கியமான குறைபாடுகளை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு செமி பர்மனன்ட் மவுண்டா? இது ஒரு உத்தேசமான அடையாளத்தை தான் கொடுக்கும். ரொம்ப முக்கியமா இதுல இருக்கிற பீனால் ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது, பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஆக மொத்தத்துல பூஞ்சை உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க LPCB ஒரு வேகமான அருமையான கருவி. சரி, இப்போ நீங்க இந்த மறைஞ்சிருக்கிற உலகத்தை பார்த்துட்டீங்க. இதிலிருந்து என்ன கத்துக்க போறீங்க?